வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க ஒரு கெட்டி உருண்டை செய்யலாம். பொரிவிலங்காய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. நான் எங்கள் பக்கத்தில் கட்டி உருண்டைன்னு தாங்க நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு 2 கப்பு புழுங்கரிசி எடுத்திருக்கேன் பாருங்க. 1 கப்பு பச்சரிசி இது பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா செவக்க அரிசியை வறுத்துட்டு இந்த பைத்தம்பருப்பையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. வெல்லத்தை நம்ம பாவு காய்ச்சி ஊற்றுறது. கொஞ்சோண்டு கடலை வச்சுருக்கேன், பொட்டுக்கடலை, ஏலக்காயும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பை ஆன் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லத்தை போட்டுடலாங்க. அரைச்சி போட்டிருக்கேன். கூட இருந்தாலும் கொஞ்சம் வச்சுக்கலாம். பத்தலைன்னா என்ன பண்ணுறதுனால உரைச்சி கூடவே போட்டிருக்கேங்க. நல்லா அது கரையட்டும். இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. மாவு இது பைத்த மாவுங்க. இது இந்த அரிசி மாவு. இப்போ நம்ம இதில் கொட்டிடலாம். இதுவும் நல்லா வறுத்து புடைச்சதுதாங்க. கடலை தோலெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம ஏலக்காய் நம்ம இதில் போட்டு அரைச்சாச்சுங்க. இப்போ இந்த பொட்டுக்களையும் நம்ம போட்டுடலாம். நல்லா கிளறிக்கலாங்க. இதை இப்போ நம்ம பாவை இதில் ஊற்றலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பாகு கொதிச்சிருச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பிசு பிசுன்னு ஒரு கம்பி பதம் வந்தால் போதுங்க. அப்படியே எடுத்து ஊற்றிடலாங்க. வடிகட்டிட்டேன். இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாங்க. கொஞ்சம் சூடு ஆறணுன்னா வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. பத்தலை பார்த்தீங்களா? 5 வச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சூடாகணுன்னா அதை உருட்டிடலாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா உருட்டிடலாங்க. எல்லாத்தையும் உருட்டிடலாம். இப்போ கட்டி உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்லாம். நல்லா ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்தால் கொடுக்கலாம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். தேங்காய் வேணால் நீங்கள் வறுத்து இதில் போட்டுக்கலாம். பல்லாவும் தேங்காய் வறுத்து போட்டுக்கலாம், இல்லை திருவி வதக்கி போட்டுக்கலாம். நான் போடலைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.